இப்போ மணி ஏறக்குறைய 1 மணி நெருங்கி கொண்டு இருக்கிறது. காலை அதிகாலையிலே 6 மணிக்கெல்லாம் தேவாலயங்களுக்கு செல்ல தொடங்கியிருக்கிறோம். தேவாலயங்களில் 100% கிறிஸ்தவர்களும் உதயசூரியனுக்கு வாக்களிப்பதாக உறுதியை தந்திருக்கிறார்கள். ஆக பல்வேறு தேவாலயங்களுக்கு சென்று அவர்களிடம் ஆதரவு கேட்டுவிட்டு சரியாக 7 மணிக்கு நானும் இந்த வட்டத்தின் மாமன்ற உறுப்பினர் ராஜாராணி தலைமையில் ஒவ்வொரு இல்லங்களாக சென்று மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சுட்டரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் மக்கள் இன்முகத்தோடு காத்திருந்து எவ்வளவு நேரமாக காத்துட்டு இருக்கோம். ஆனால் நான் கேட்குறேன், ஞாயிற்றுக்கிழமையாச்ச மத்தியானம் கறி மீன்லாம் சமைக்கிறோமே, இல்லை அதெல்லாம் பரவாயில்ல, நாங்கள் அதெல்லாம் அப்புறம் சமைச்சுப்போம், உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம்னு சொல்லி மக்கள் இன்முகத்தோடு வரவேற்பு தருவதை பார்த்தால் விருகம்பக்கத்தில் மீண்டும் உதயசூரியன் உதிப்பதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. நிச்சயமாக இங்கே உழைக்கக்கூடிய கழகத் தோழர்களோட உழைப்பு, தோழமை கட்சி தோழர்களோட உழைப்பு, மக்களுடைய பேர் ஆதரவு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் சாதனை இன்னைக்கு ஒரு முத்தாய்ப்பாய திட்டமாக சென்னை சூப்பர் 6 அப்படின்னு மாண்புமிகு முதலமைச்சர் தேர்தல் அறிக்கை அறிவித்திருக்கிறார். இந்த தேர்தல் அறிக்கையை பார்த்துவிட்டு எதிர்க்கட்சியினர் ஏற்கனவே நமக்கு டெபாசிட் கிடைக்குமான்னு தெரியல, இன்னும் இருக்கிற ஓட்டெல்லாம் காலி பண்ணுவாங்க போல இருக்கு அப்படின்ற எண்ணம் எழக்கூடிய அளவுக்கு சென்னை சூப்பர் 6ஓட தேர்தல் அறிக்கை மக்கள் மத்தியில் போய் சேர்ந்திருக்கிறது. இப்போ நானே சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு சாலிகிராமத்தில் கண்காணிக்க கேமரா அமைத்துக் கொடுக்கிறேன், 12 செக்டரில் அமைத்துக் கொடுத்திருக்கிறேன், 6 செக்டரில் அமைத்துக் கொடுத்திருக்கிறேன், சிபிடபிள்யூ குவார்டர்ஸில் அமைத்துக் கொடுத்திருக்கிறேன், 10 செக்டரில் இவர் அண்ணனை பொறுத்தவரை அண்ணனுடைய ஏரியாவில் ராஜாஜி காலனியில் கொடுத்திருக்கிறாரு. அவர் மதிய நேரில் அவர் ஒவ்வொரு இடங்களிலும் நாங்களே எங்களால் முடிந்த அளவுக்கு அந்த சிசிடிவி கேமராக்களை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். மீதமுள்ள பகுதிகளெல்லாம் பல்வேறு தொழில் நிறுவனங்களோடு ஒப்பந்தம் போட்டு அவர்களோடு சேர்ந்து கேமராக்களை செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக எதிர்காலத்தில் 100 சிசிடிவி கேமராக்களை பொருத்துவோம். ஆனால் தொடர்ந்து ஒரு விமர்சனம் வைக்கிறீர்கள், பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. இது உத்தரப்பிரதேச இல்ல, ராஜஸ்தான் கிடையாது, பீகார் கிடையாது, இது தமிழ்நாடு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை ஆளக்கூடிய மண். பாதுகாப்பு என்ற பெயருக்கு மாற்று பேர் ஒரே பேர் அண்ணன் தலைவர் தளபதி மட்டும்தான். ஆக ஒரு பொய் குற்றச்சாட்டை எதிர்க்கட்சியினர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது நிச்சயமாக ஈடேறாது, நிறைவேறாது. ஏன்னா பாதிச்சவங்க கண்டிப்பா ஓட்டு போட போறதில்லை, யாரும் பாதிக்கவே இல்லையே. இன்னைக்கு 1 மணிக்கோ 2 மணிக்கோ 3 மணிக்கோ இந்த ரோடு வாங்க, ஃபோரம் மால் ரோடு வாங்க, ஐநாக்ஸ் தியேட்டர் ரோடு வாங்க, எல்லா ரோடுமே நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு இளம் பெண்கள் வராங்க, மகளிர் வராங்க, நைட்டு அவங்க வேலைக்கு போறவங்க ஷிஃப்ட்டுக்கு போறாங்க. எவ்வளவு மருத்துவமனைகள் இருக்கு, எவ்வளவு கமர்ஷியல் ஏரியா இருக்கு, எங்கேயுமே பாதுகாப்பு இல்லைன்னு இது வரைக்கும் எங்களுக்கு எந்த குற்றச்சாட்டு வந்ததில்ல. எங்ககிட்ட மக்கள் என்ன சொல்றது, யாராவது இருட்ட போனா அங்க யாராவது 4 அன்ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நிக்கிறாங்க, அவங்க ஏதாவது உங்களை டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு கேட்கிறோம். இல்ல அங்க மட்டும் பேட்ரோல் போடுங்கன்னு சொல்றாங்களே தவிர எங்கேயுமே ஒரு இடத்துலயுமே பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு இல்லைன்றது இல்ல. எதிர்கட்சிக்கு வர எதுவுமே சொல்ல முடியல, திமுக சாதனைகளை சொல்ல முடியல, தேர்தல் அறிக்கை கவுண்டர் கொடுக்க முடியல. அதெல்லாம் அவங்க சொல்ற பொய் இது. இது என்னுடைய 5 ஆண்டுகள் ஒவ்வொரு வார்டிலும் செஞ்ச சில திட்டங்களை போட்டிருக்கோம். 5 லட்சம் கோடி இப்ப கடன் வாங்கியிருக்கோம்னு சொல்றாங்களே, மொத்தம் 5 லட்சம் கோடி நாங்க மட்டும் வாங்கியிருந்தோம். நீங்க வாங்கினது நாங்க வட்டி கட்டிட்டு இருக்கிறோம், நாங்க வாங்கினது நாங்க வட்டி கட்டுறோம். அதை சிந்திச்சு பேசினவர் ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர். நாங்க முதல்ல என்ன பண்ணோம், வருமானத்துல மக்களுக்கான வரக்கூடிய வருமானத்துல இருந்து முதல்ல எல்லாத்துக்கும் சம்பளம் போடணும், அடுத்து வாங்கினதுக்கு வட்டி கட்டணும். நாங்க எதிர்கட்சி எடப்பாடி அன்னைக்கு வாங்கின வட்டி நாங்க கட்ட மாட்டோம் சொல்லிட்டு இருக்கோம், அதுக்கும் நாங்க தான் வட்டி கட்டிட்டு இருக்கோம். ஆக அந்த திட்டங்கள் தான் இன்னைக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் இது மாதிரி பக்கமா போட்டு கொடுக்குற அளவுக்கு திட்டங்கள் இருக்கு. இதோ பாருங்க, மேலே போகுது மெட்ரோ ட்ரெயின், அதுக்கு கீழே போகுது மழைநீர் வடிகால். இதெல்லாம் யார் செஞ்சது? திராவிட மாடல் ஆட்சி தானே செஞ்சது. இந்த கடன் வாங்கி நாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டோம். மக்களுக்கான திட்டங்களை, மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம். எந்த கடன் வாங்கி யாரும் எங்கேயும் மக்கள் பாதிக்கல. இதுக்கு பொருளாதாரத்தை பொறுத்தவரை மோடி அரசு ஒட்டுமொத்தமாக பெட்ரோல் டீசல் விலை ஏற்றிடுச்சு, கேஸ் விலை ஏற்றிடுச்சு, நகை விலை ஏறி போச்சு. இதுக்கு விலைவாசி ஏறினதுக்கும் பொருளாதார வீழ்ச்சி ஆனதுக்கும் ஒரே காரணம் ஒன்றிய அரசு, பிஜேபி அரசை தவிர தமிழ்நாட்டுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் நேற்றுக்கே ஏஎன்ஐயில தெளிவாக சொல்லியிருந்தேன். மோடி அவர்களும், அமித்ஷா அவர்களும், பியூஷ் கோயல் அவர்களும், தர்மேந்திர பிரதான் அவர்களும், அண்ணாமலை அவர்களும், மாண்புமிகு முன்னாள் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களும் இன்னைக்கு தேதி 19, 20, 21 ஒரு நொடி கூட கேப் விடாம நீங்க என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு கேட்கணும். நீங்க அங்க ஓட்டு கேட்க திமுக கூட்டணிக்கு ஓட்டு ஏறிக்கிட்டே இருக்கிறோம். ஆக எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் தான். அவர்கள் எங்க வாக்கு கேட்பது எங்களுக்கு மிக பலமாக இருக்கிறது.